பில்லி சூனியம்ன்றது காலகாலமாக இது எல்லாராலையும் ஒரு சாதாரண ஒரு ஆளால் கூட குறிப்பிட்ட காலம் பயிற்சி இருந்தால் கூட அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஜின்னுன்றது அப்படி கிடையாது. இது ஆதியிலேருந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கணும். ரொம்ப ரிஸ்க்கானது, நம்ம உயிருக்கே ஆபத்தான விஷயம் ஜின்னுன்றது. இப்போ பயன்படுத்துகிறோம்னா அது ரொம்ப பக்குவம், ரொம்பவும் அனுபவம் இருக்கணும், ரொம்பவும் அது திறன் இருக்கணும். கொஞ்சம் தவறிச்சுன்னா கரணம் தப்புனா மரணம்னுவாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் எஸ்கபிஸ்காச்சுன்னா நம்மளே தட்டிட்டோம். இப்போ ஜின்னுன்றது இதுதான் அந்த ஜின்னு. இப்போது ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னும் போது நம்ம அவங்க கிட்ட போய் மையோ இல்லை ஏதோ சாப்பிட்ற பொருளோ கொடுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜின்னை கையில் கொடுத்து விடுவேன். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இவங்க தலையை சுற்றி எங்கேருந்து வச்சாலும் அது மறைஞ்சிடும். இப்போ எனக்கு எதிரியால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன பொருள் சார் கொடுப்பீங்க? எதிரிகளுக்கு இது மயானத்தில் எடுக்கக்கூடிய ஒரு எலும்பு தான். இதை எடுத்துகிட்டு போய் தலையை சுற்றி மயானத்தில் போட்டுட்டு வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, இல்லை அவங்க போகிற வர பாதையில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. எது செய்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பு வராது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய மனைவி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, அதனால நான் ரத்தம் வாந்தி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இந்த ஜின் மூலியமாக அதெல்லாம் எடுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறாங்க. அது அவர் ரவிமோகன் இல்லை, மினிஸ்டர் இல்லை, வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்கன்றதெல்லாம் கிடையாது. இந்த பொண்ணை நான் வசியப்படுத்தணும், கட்டிக்கணும், இதை நான் செய்து தான் ஆகணும். ஒரு எதிரி இருக்கிறான், அவனுக்கு அழிக்கணும், எல்லாமே செய்யக்கூடியது மாந்திரிகங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களை வசியம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதை வசியமை அப்படின்லாம் சொல்லுவாங்களே. இப்போ ஒருத்தவங்களை வசியம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பொருள்? இது நம்ம உடம்புல எந்த இடத்துல யாருக்கு எங்கே வச்சாலும் சரி, வச்சதே தெரியாது, சருன்னு மறைஞ்சிடும். நீங்கள் எந்த கலரில் அவங்க கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அவங்க இருக்கிற நேரத்துக்கே இது மாறக்கூடியது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார் வச்சா மறைஞ்சிடும், அதை வச்சு காமிக்க முடியும். சரி, இப்போ அந்த மயானத்தில் நீங்கள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சார்? ஜின்னுக்கு பிடித்த பொருட்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன? அதுக்கு தேவையான ஆயத்து, ஊமத்தங்காய், இன்னொன்று பலி கொடுக்க வேண்டிய பூசணிக்காய், மற்றபடி என்னென்ன பொருட்கள், அந்த தகடுகள், ஆயத்து தகடுகள் எல்லாமே நாங்கள் வச்சுருந்து அதில் படம் போட்டு வரைஞ்சி அதில் என்ன செய்யணுமோ அந்த மாந்திரிகத்தை ஓதி சொல்லும் போது உயிரியே கூட போயிருக்கலாம். கண்டிப்பாம்மா காட்டேரி தாக்கும், முனி தாக்கும், பேய் தாக்கும். பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜின் பார்த்திபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பில்லி சூனியம் அப்படின்னு சொல்றாங்க, ஜின் அப்படின்றது ஒரு வகையான மாந்திரிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பெரிய அளவில் இந்த ஜின் மக்கள் மத்தியில் பேசப்படுதா அப்படின்னா ரொம்ப அரிதான ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த ஜின்னுக்கும் இந்த பில்லி சூனியத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன நினைக்கிறீங்க சார்? பில்லி சூனியம்ன்றது காலகாலமாக இது எல்லாராலையும் ஒரு சாதாரண ஒரு ஆளால் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் பயிற்சி இருந்தால் கூட அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஜின்னுன்றது அப்படி கிடையாது. இது ஆதியிலேருந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கணும். இதில் ஜின்னை எடுத்துக்க நிறைய முன்னுக்கு வர மாட்டாங்க யாரும். என்ன காரணம்? காரணம் என்னென்னா நம்ம ரொம்ப ரிஸ்க்கானது, நம்ம உயிருக்கே ஆபத்தான விஷயம் ஜின்னுன்றது. இப்போ பயன்படுத்துகிறோம்னா அது ரொம்ப பக்குவம், ரொம்பவும் அனுபவம் இருக்கணும், ரொம்பவும் அது திறன் இருக்கணும். அதனால் மட்டும்தான் அவங்க பயன்படுத்த முடியும். எல்லாருமே எடுத்து செய்ய முடியாது. என்ன கொஞ்சம் தவறிச்சுன்னா கரணம் தப்புனா மரணம்னுவாங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் எஸ்கபிஸ்காச்சுன்னா நம்மளே தட்டிடும். அதனால் நம்ம பில்லி சீனியும் செய்யணுன்றது அது எல்லாராலையும் ஒரு குறிப்பிட்ட வயசுல இருந்து அது எல்லாருமே செய்யலாம். ஆனால் இதுக்கு ஜின்னு மாந்திரிகம்ன்றது மட்டும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நம்மக்கிட்ட ஒரு திறன் இருந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும், செய்ய முடியும். எந்த ஒரு கவனமோ எந்த ஒரு இதுவோ இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஆசைகளும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, தான் என்ற ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. எல்லாமே அந்த ஜின்னு கிட்ட ஒப்படைக்கணும். கரெக்டாக அந்த ஜின்னுக்காகவே நம்ம வாழணும். தானார் அது நல்லபடியாக இருந்தோம்னா கரெக்டாக நமக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்கும். இப்போது நிறைய வகையான ஜின் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிகமாக இந்த லவ்வில் பல பிரச்சனைகள் வருது. நான் லவ் பண்ணால் ஒரு சில காரணங்களால பிரிஞ்சு போயிட்டா, எனக்கு அவள் வேணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஜின் எப்படி இருக்கும், அதை நீங்கள் காமிக்க முடியுமா? சேர்த்து வைக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது? கண்டிப்பாம்மா. இப்போ ஜின்னுன்றது இதுதான் அந்த ஜின்னு. இப்போது ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னும் போது நம்ம அவங்க கிட்ட போய் மையோ இல்லை ஏதோ சாப்பிட்ற பொருளோ கொடுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜின்னை கையில் கொடுத்து விடுவேன். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இவங்க தலையை சுற்றி எங்கேருந்து வச்சாலும் அது மறைஞ்சிடும். உடனே இந்த பொருள் மறைஞ்சிடும்.
மறைஞ்சி யார் உடம்புல நம்ம நினச்சி வைக்கிறோமோ அவங்க உடம்புல புகுந்து தன்னார நம்ம கிட்ட கொண்டாந்து. கண்டிப்பா இது வந்து நீங்க வேற எதனால அதாவது இந்த பொருள் வந்து நீங்க செய்யப்பட்ட பொருள் தானே சார்? இது எப்படி நீங்க செஞ்சீங்கன்னு இது வந்து மயானத்திலே ஒரு உரு போட்டு செய்யறதுமா. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இதோட விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சாக்கா அது வந்து ட்ரை பண்ணுறன்னுட்டு நிறைய பேர் ஆபத்தில் சிக்கிக்குவாங்க. அதனால தான் இது மீடியாக்களில் சொல்கிறது கிடையாது. இப்போது எனக்கு எதிரியால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன பொருள் சார் கொடுப்பீங்க? எதிரிகளுக்கு இது வந்து மயானத்தில் எடுக்கக்கூடிய ஒரு எலும்புத்துள் தான் இது. எதிரிகளுக்கு இதை நம்ம தலையை சுற்றி எடுத்துகிட்டு போய் மயானத்தில் போட்டுடலாம். இல்லை அவங்க போகிற வர பாதையில் போட்டுட்டோம்னா நம்ம பேச்சுக்கே வரமாட்டாங்க. இல்லையா, நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இது அவங்களுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கும். சரிங்களா? செவுத்தில் பந்தடிச்சா எப்படி திரும்பி ரிட்டர்ன் ஆகுது, அதே மாதிரி இது கொடுத்துரும். அதனால் இதை எடுத்துகிட்டு போய் தலையை சுற்றி மயானத்தில் போட்டுட்டு வந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. இல்லை அவங்க போகிற வர பாதையில் போட்டாலும் பிரச்சனை இல்லை. எது செய்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பு வராது. இப்போ அதே மாதிரி ஒருத்தவங்களை வசியம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை வசியமை அப்படின்லாம் சொல்லுவாங்களே. இப்போ ஒருத்தவங்களை வசியம் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பொருள் சார்? அதுக்கு வசியம் பண்ணுறதுக்கு இந்த மை தான்மா. இது வந்து நமக்கு வந்து இந்த மை வந்து இந்த இது தான் நம்மளது. இது வந்து நம்ம உடம்புல எந்த இடத்துல யாருக்கு எங்கே வச்சாலும் சரி, வச்சதே தெரியாது, சருன்னு மறைஞ்சிரும். நீங்கள் எந்த கலரில் அவங்க கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அவங்க இருக்கிற நேரத்துக்கே இது மாறக்கூடியது. வந்து டக்குன்னு நம்மளே வச்சுட்டு அந்த இடத்தையே உறுத்து பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து யாருக்கு வைக்கிறோமோ ஒரு விஷம் மாதிரி டக்குன்னு அவங்க உடம்புல இது எவ்வளோ விஷம் மாதிரி எவ்வளோ வேகத்தில் அதே மாதிரி அவங்க உடம்புல ஏறி நம்ம மனசுக்கு மாற்றத்துக்கு வசியமாயிடுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார் வச்சா மறைஞ்சிரும், அதை வச்சு காமிக்க முடியும்? கண்டிப்பாக. இது நம்ம வச்சு தேய்க்கிறது இல்லாமல் அவங்க வாங்குறவங்க பேருக்கு தான் இதை கொடுக்கணும். அவங்க வச்சு தேய்ச்சா தான் அவங்களுக்கு அந்த இது கொடுக்கும். கண்டவங்க நானே கூட அடிக்கடி நம்ம கை வச்சு எடுக்கக்கூடாது. வர கிளைண்ட்டுக்கு கொடுக்குறேன் இல்லையா, அவங்க எடுத்துன்னு போய் நம்மளை விட விவரமானவங்க கிளைண்ட்டுங்க, புரியுதுங்களா? இங்கேருந்து போகிறதுக்குள்ளே 100 முறை செக் பண்ணிட்டு போவாங்க. அங்கே போய் எல்லாமே பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக சார். அதாவது ஜின் அப்படின்றது நம்ம கற்றுக்கணும் அப்படின்னாலே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது கர்ணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அது கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இந்த ஜின் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு எதனால் இந்த ஜின்னை கற்றுட்டு மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களோ இல்லை ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் செய்வினை கோளாறுனால பாதிக்கப்படுறாங்க, அதை எடுத்து விடணும் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். அது செய்வினை பில்லி சூனியம்ன்றதே ஒரு கடினமான ஒரு விஷயம். இந்த ஜின்ன்றதை நீங்கள் எப்படி கற்றுக்கணும்னு முதல்ல ஆசைப்பட்டீங்க? எப்படி நீங்கள் அதை கற்றுக்கிட்டீங்க சார்? இது வந்து எல்லா மீடியாவிலையும் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு பாய்கிட்ட தான் இருந்து கற்றுக்கிட்டது. இது வந்து மாந்திரிகம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு எதாச்சும் அவர் கூட போவேன், அவர் கூட பேசிக்கிட்டு கூட விளையாட்டு அவர் கூட போகிற மாதிரி தான் ஒரு விளையாட்டாக தான் போயிட்டு இருந்தோம். போகிற போக்கில் அது கூட இருந்து அவருக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டு கூட மாட இருந்து அது தேவையான வேலைகளை செய்துக்கிட்டு கூடையே சுற்றி வந்துக்கிட்டு அப்படி இருந்தது தான். நாளடைவில் இதுக்கு அவருக்கு வர ஆளுங்களை பார்த்து அதை பார்த்து இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். எனக்குன்னு ஒரு ஆசை, எனக்குன்னு ஒரு ஆர்வம். நானும் கற்றுக்கிறதுல முழுமூச்சாக இறங்கிட்டேன். கற்றுக்கிறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவர் எங்கெங்கே போனாலும் ஆரம்பத்திலே என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாரும் இருந்திருக்க முடியாது. அவர் எங்கே போகிறாரோ ராத்திரியில் 1 மணிக்கு எழுந்திரிச்சாலும் கூடயே எழுந்திருப்பேன், 2 மணிக்கு எழுந்திரிச்சாலும் எழுந்திருப்பேன். என்ன வேலை இட்டாலும் சலிக்காமல் செய்யணும். எடுத்த உடனே நம்ம இப்போல்லாம் வந்து ஒரு சின்ன வேலையில் கூட கோச்சிக்கிறாங்க, ஏதாவது சொன்னால் மனசு கஷ்டத்தில் கிளம்பிடுறாங்க. அப்படியெல்லாம் நான் இருக்க முடியாது. என்ன ராவில் இருட்டில் என்ன கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு செய்து தான். எந்த வேலையாக இருந்தாலும் எங்கே ஓடனாலும் காட்டிலே மூட்டில் எல்லா இடத்துக்கும் ஓடணும், கூடையே தான் அலையணும். நம்ம ஒரு இடத்துல நிற்கிற மாதிரியெல்லாம் இது ஜின்னில் கிடையாது. ரொம்ப கடினமான வேலை ஜின்னுன்றது. என்னென்னா உயிரை பணிய வச்சு தான் இதை கற்றுக்கிட்டதே நான். கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த குருநாதர் அதாவது எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க? அதாவது இதெல்லாம் ஏன்னா ஆசபாசம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே வந்து சொல்லிட்டீங்க. அப்படி அந்த ஆசபாசத்தை கட்டுப்படுத்தி ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது ரொம்பவே கடினமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலகட்ட நிலையில் அதெல்லாம் மீறி எப்படி சார் இதை வந்து ஆர்வமாக கற்றுக்கிட்டீங்க? அவங்க எந்த மாதிரியான ஊக்கம் உங்களுக்கு கொடுத்தாங்க? இப்போ அவங்க பேசும்போது உறுத்து அவங்களே தான் பார்ப்பேன். நான் எதுவும் பேச மாட்டேன். அவங்க சொல்கிறத உறுத்து கவனிக்கணும். என்ன சொல்கிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க, ஏன் அந்த வேதனை வருது, எதுக்காக அந்த வலி வருது. இப்போ ஒருத்தனை விட்டுட்டு பிரிஞ்சு ஒருத்தன் கூட பழகிட்டு விட்டுட்டு போனால் எவ்வளோ வேதனை வலி வரும், என்னென்ன பண்ணிக்க தோணுது, எல்லாம் பண்ணிக்க போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்களை எப்படி நம்ம முதல்ல வந்து என் கிளைண்ட்டுக்கு அந்த வேலையை செய்கிறத விட முதல்ல இவங்களை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கணும். இது ஏதாவது எந்த நேரத்தில் எதோ ஒன்றாலும் செய்வாங்க. அதுக்காக இவங்க கூட என்ன செய்யணும், இவங்களை எப்படி முதல்ல நம்ம ட்ரெயின் பண்ணுறது, இவங்களை எப்படி நம்ம மாற்றணும், இதை முடிச்சுட்டு அப்புறம் எப்படி அந்த வேலையை இவங்களுக்கு நம்ம முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு கூட பசிக்குதுன்னா கொஞ்ச நேரம் நம்ம காட்டலாம், இதை காட்டலாம். ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் காட்டலாம். அதுக்குள்ளே அதுக்கு பசிக்கு உண்டானது நம்ம கொடுத்தே ஆகணும்.
ஆனால் அந்த மாதிரி தான் இவங்களுடைய பசி வர்றவங்களுடைய வேகத்தை வச்சு நம்ம அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக காட்டிக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு அவங்க அதை உன்னிப்பு கவனம் அதில் காட்டுறதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும். வெளியூர்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வந்து அவர்களுடைய கஷ்டங்களை சொல்லி எங்களிடம் வந்து தீர்வை பெறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இந்த தீர்வை அதாவது இங்கே இருந்துகிட்டே எப்படி சார் உங்களால் கொடுக்க முடியுது? அதுவும் ஜின் மூலியமா எப்படி வந்து கொடுக்க முடியுது? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்போது எப்படின்னாக்கா இங்கே இருந்து கொண்டே இல்லை, நம்ம இங்கே தான் இருப்போம். அந்த ஜின்னாகப்பட்டதை வச்சு தான் இப்போ எப்படி மற்ற மாந்திரிகங்கள்லாம் ஏவல் பில்லி சூனியம் எப்படி இதை வச்சு செய்கிறாங்க? ஒரு சில பொம்மைகள்லாம் வச்சு எல்லா மாந்திரிகமும் அப்படி தான் இருந்த இடத்துல தான் செய்ய முடியும். நம்ம போய் ஒரு எதிரியோ ஒரு ஆளுகளுக்கோ பாதிக்கப்பட்டோம் நம்ம நேரடியாக போய் யாருக்கும் உட்காந்து செய்ய முடியாது. அதுக்கு பேர் தான் மாந்திரீகம். அங்கே கிட்ட போய் செய்ய முடியாததால் நம்ம ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம கிட்ட போய் பேசுறதுக்கு இது கட்ட பஞ்சாயத்து கிடையாது, இல்லை அவனுக்கு நம்ம ஆறுதல் சொல்கிறது கிடையாது. வர்றவங்களுக்கு எந்த நிலையில் வந்தாலும் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் அவங்களுக்கு இங்கே உடனே ட்ரீட்மெண்ட், அதை குணப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்லி சூலியம் எல்லாம் வந்து இந்த ஒரு சில பொம்மைகள் வச்சு செய்கிறாங்க. எல்லாமே அந்த மாதிரியான மாந்திரிகம் எல்லாமே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் செய்வாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை வேளையில் வந்து செய்வாங்க, இல்லை அப்படின்னா ராத்திரி நேரங்களில் வந்து செய்வாங்களே, என்ன காரணம்? ஜின்னும் அதே மாதிரி தான் செய்யப்படுதா? பொதுவாக மற்ற மாந்திரிகள் எந்நேரம் செய்வாங்கன்னு தெரியாது. ஜின்னை வந்து இரவு நேரங்களில் தான் நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஜின்னு வர நேரம் அதுதான், இரவு நேரங்களில் தான் அதிகமாக நம்மளுக்கு அந்த வேலைகளை செய்ய ரொம்ப உபயோகமாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே ஊருக்குள்ளாரையே நாங்கள் செய்ய மாட்டோம், ஒரு வீட்டுக்குள்ளார இங்கே பூஜை அறைகள் இங்கெல்லாம் கூட அதிகமாக இருக்க மாட்டோம். பார்த்தீங்கன்னா அதிகமாக மயானத்தில் தான் இருப்போம். அது நிறைய வீடியோக்களில் காட்டியிருக்கேன். அடுத்தது நீங்கள் வாங்க நமக்கு அந்த இடம் கண்டிப்பாக சார் நிறைய வந்து மயானக்கல் காடுகள் பகுதியில் தான் ஜின்னுங்க நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இப்போது இங்கே ஒரு அரை மணி ½ அன் ஹவர் ஆகுதுன்னா ஜின்னு வந்து உத்தரவு கொடுக்க, இப்போ ஒரு வீடோ ஒரு நம்மளுடைய பர்சனல் இடமோ வேறு எங்கேயோ செய்தோம்னா ஜின்னு வர ஒரு 1 ஹவர் ஆகுதுன்னா, இதே ஒரு காடோ ஒரு தனிப்பட்ட இடமோ இருந்தால் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே அந்த உத்தரவு நமக்கு கொடுக்கும். அது உத்தரவு எப்படி சார் கொடுக்கும்? ஏன்னா அதை வந்து கண்ணால் பார்க்க முடியுமா? அதாவது உங்களை தவிர மற்ற மனிதர்களால் கண்ணால் பார்க்க? கண்ணால் மற்ற மனிதர்கள் இல்லை, அங்கே யார் என்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேர் கண்ணுக்கு தென்படும். இப்போ என் கூட அது உருவமாக இருக்குமா? உருவமாகவே தெரியும். இப்போ என் கூட ஒரு கிளைண்ட் வராங்க, பாதிக்கப்பட்டவங்க வராங்க, பக்கத்தில் வந்து உட்காரனா அவங்கள சக்கரம் போட்டுட்டு தான் உட்கார வைப்பேன். உள்ளே பாதிப்பு வராத அளவுக்கு அவங்க சங்கு சக்கரம் போட்டு அவங்க பேர் வச்சு அவங்க உள்ளே உட்காந்தா எந்த ஆபத்து வராது போட்டு உட்கார வச்சுட்டாக்கா அவங்க கண்ணுக்கு அது தெரியும். இப்போ என் கூட இருக்கிறாங்கன்னா என் கூட பேர் வேலை செய்கிற அசிஸ்டண்ட்டுக்கு அவங்களுக்கும் அது தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லார் கண்ணுக்குமே அது தெரியும். அந்த வழியில் அந்த நேரத்துக்கு யார் போனாலும் அவங்க கண்ணுக்கும் தெரியும். எந்த முறையில் அவங்க மாந்திரிகக்காரங்களோ சரிங்களா, இதே இறைவன் வழிபாட்டிலே கூட அவங்க மாந்திரிகங்கள் செய்யட்டுமே. அப்போது இறைவன் டைரெக்டாக அவங்களுக்கு செய்யாமல் மாந்திரிக்கார மூலயமா எப்படி போய் செய்யுது? சரிங்களா, கடவுளே என்னை காப்பாற்றுன்னு காலுக்கு விழுந்து அழுகுறாங்க, கோயிலே விழுந்து கிடக்கிறாங்க, பிரச்சனை தீக்கின்ற கோவில் இறைவனிலே சன்னதியிலே அங்கே தங்கியெல்லாம் கிடக்கிறாங்க எல்லா மதத்தினரும். அங்கே அவங்களுக்கெல்லாம் செய்யாத ஒரு மாந்திரிகவாதி வந்து செய்கிறாங்க இல்லையா, மற்ற துறையில் மற்ற மாந்திரிகவாதிகள் எப்படி செய்யுது? சரியா, இதை நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் அப்படி கிடையாது. டைரெக்டாக நாங்கள் கடவுள் அது இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நான் வணங்குறது ஜின்னை தான், ஜின்னை வச்சு தான் நாங்கள் செய்கிறோம். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் 2 நாள் அல்லது 3 நாட்களுக்குள்ளே தீர்த்து தரப்படும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியமாக நாங்கள் செய்து கொடுக்கப்படும் தான் தைரியமாக சொல்கிறோம். இப்போ ஒரு ஜின் ஒருத்தவங்களுடைய உடம்புல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுமா? ஜின் ஒருத்தவங்களுடைய உடம்புக்குள்ளே முதல்ல போகுமா? தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இது ஒரு பெரிய விஷயவே கிடையாது. இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே கிடையாது. மீடியாக்காரங்களுக்கு பல தர்காக்களுக்கு போங்க, புரியுதுங்களா, பல கோவில்களுக்கு போங்க, ஒரு சில ஏர்வாடிகளுக்கு அந்த மாதிரி இருக்காங்களா அங்கெல்லாம் போய் பாருங்கள். பல பேருக்கு அந்த ஜின்கள் இருக்கிறது, உடம்புல வந்து ஆட்டி படைக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, ஜின்னை வச்சு செய்வனை செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய காணலாம். எங்கே போனாலும் அது நிறைய தெரிய வரும் நமக்கு. ஜின்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, ஜின்னால் குணம் அடைக்கிறது, எல்லா வேலையுமே நம்ம எல்லா இடத்துலையுமே காணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வெயிலும் பார்க்கலாம் மழையும் பார்க்கலாம் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். இதே ஒரு காஷ்மீருக்கு போனீங்கன்னா இந்த குளிர் பார்க்க முடியாது. இப்போது ஒரு சில ஸ்டேட்டுக்கு நம்ம நாட்டிலே சொல்கிற ஒரு சில ஸ்டேட்டுக்கு போனோம்னா மழையை தினமும் பார்க்கலாம். இப்போ கேரளாலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெய்யும். அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னாவே பாசம் அடைஞ்சு கிடக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு ஜின்கள் எங்கே இருக்குதுன்னு நம்ம வரல, அங்கங்கே போனோம்னா ஜின்களோட அனுபவங்கள் அதிகமாக தெரியும். இப்போ அது சவுதியில் பார்த்திங்கன்னா ஜின் மவுண்டைன்னு போட்டிங்கன்னா கூகுள் இதிலே காட்டும், யூடியூப்லே. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எந்த ஒரு பொருளை கீழே வச்சாலோ, இல்லை ஒரு வாகனமோ லாரியோ பஸ்ஸோ காரோ, இல்லை உங்கள் கையில் இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டிலோ, இல்லை கையில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள் திங்ஸோ, அது தன்னாரவே மூவ் ஆகி போகும் கீழே வைக்கும் போதா? ஆமாம், அந்த ஜின் மவுண்டைனில் வச்சிங்கன்னா
இப்போ ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, காரில் பஸ்ஸு லாரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே அது மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் அந்த ஜின் மவுண்டெயினில். சரிங்களா? நம்ம வந்து அதை ஆப்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அது பாட்டுக்கு அதே வழியில போகணும். ஆமாம், நீங்கள் அங்கே அவ்வளோ தூரம் கூட போய் பார்க்க தேவையில்லை. எல்லாரோடைய செல்லில் போட்டு இதை போட்டிங்கன்னாவே தெரியும். ஜின் மவுண்டெயின் சவுதின்னு போட்டிங்கன்னாவே காட்டிடும் தமிழில். எல்லாமே அங்கே ஜின் மவுண்டெயினே இருக்குது சவுதியில். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை, வண்டி ஓட்ட தேவையில்லை, வாகனம் கீர் போட தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே போகும். அங்கே எங்கேருந்து வந்தது அந்த பவர்? அதுக்கு பேர் ஜின் மவுண்டெயின். ஏன் வந்தது? இங்கேருந்து சவுதிக்காரனுக்கு நம்மளா போய் சொல்லி கொடுத்தோம்? கிடையாது இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் ஜின் இருக்கு. உலகம் முறா இருக்கக்கூடியது ஜின்கள் தான். சரிங்களா? இப்போ உலகத்தில் எந்த ஒரு மதத்திற்கும் எந்த ஒரு மொழிக்காரங்களும் தெரியாமல் இருக்கிறவங்க கூட ஜின்னுன்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ வெளிநாடுகளில் மனுஷன் சாப்பிட்ற இடத்துல கூட ஒரு சில காடுகள் உண்டு இன்னமும். அந்த மாதிரி காடு பிரதேசத்தில் உள்ளவங்க கூட ஜின்னுன்னா பயம் தெரியும், ஜின்னுன்றது தெரியும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரவிமோகன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய மனைவி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, அதனால நான் ரத்தம் வாந்தி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அதாவது கணவன் மனைவி கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலே வாழ்ந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருது. அவங்க வந்து கணவனுக்கு இந்த பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் இந்த ஜின் மூலியமாக அதெல்லாம் எடுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குதா? கண்டிப்பாக. அது என்ன சொல்ல வரேன், பொதுவாகவே வந்து மாந்திரிகம்னாவே ஜின்னுக்கு அடக்கம்தான். அது அவர் ரவிமோகன் இல்லை, மினிஸ்டர் இல்லை, வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவங்கன்றதெல்லாம் கிடையாது. ஒரு ஆக்டர்ன்றதுக்காக கிடையாது, ஒரு அரசியல் பிரமுகர்ன்றது கிடையாது, ஒரு தொழிலதிபர்ன்றது கிடையாது, ஒரு கூலிக்காரன்றதெல்லாம் கிடையாது. யாருக்கு எந்த நிலையில் வந்தாலும் கஷ்டத்துலேருந்து காப்பாற்றக்கூடியது மட்டும்தான் ஜின்னோட வேலை. அது எந்த கஷ்டமாக இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சோகமாக இருக்கட்டும், பின்ன யாரால் காப்பாற்ற முடியும்? இப்போது மக்கள் வந்து இப்போ கோயிலுக்கு போகாமையே எங்ககிட்ட வராங்க, கடவுள்கிட்ட போய் பிரச்சனை தீர்க்க முடியாமல் எங்ககிட்ட வராங்க. அங்கே தீர்ந்தா ஏன் இங்கே வராங்க? ஏன் சார் தீர மாட்டேங்க? ஏன்னா எல்லாருமே வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வந்து முதல்ல நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லுவாங்க, அதையும் மீறி நமக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படின்னு நினைக்கக்கூடிய கடவுளை தான் போய் நாடுவாங்க. கடவுள்கிட்ட கிடைக்காத ஒரு தீர்வு எப்படி இந்த மாந்திரீகத்திலையும் இந்த ஜின் மூலியமாகவும் கிடைக்குன்னு எப்படி மக்கள் முதல்ல நம்பினாங்க? அதற்கு அது இப்போ நம்பலையேம்மா, நேத்தோ இன்றைக்கோ நம்பலையே. நம்ம என்ன யூடியூப் ஃபேஸ்புக்கில் கொடுத்தா நம்ப வைக்கிறோம்? காலகாலமாக இருக்கிறது, பல வருட காலமாக இருக்கிறது மாந்திரிகம்ன்றது. ஒரு 5000 வருஷம் முன்னாடி இல்லை, எப்போ இறைவன் காலம் கடவுள் வந்ததோ அப்பயே மாந்திரிகமும் வந்துடுச்சு கையோடவே. அப்படின்ற பட்சத்தில் அது காலகாலமாக வர்றது, மக்களுக்கு நம்பிக்கை எங்கேருந்து வருது? இப்போ மாந்திரிகம் இங்கே வந்து மட்டமாக இருக்குது. எந்த நாட்டில் மாந்திரிகம் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ அந்த நாட்டிலலாம் யார் போய் பரப்பி விட்டது? ஜின் பார்த்திபன் நான் போய் அங்கங்கே போய் சொன்னேன்னா மாந்திரிகம் ஜின்னு இதுன்ட்டு அப்படி ஒன்றும் கிடையாது. இது காலகாலமாக உலகம் முழுக்க இருக்கிறது தான், உலகம் பூரா தெரியறது தான் ஜின்கள். சரியா? இப்போது இறைவன்ன்றது வந்து அவங்க மனசுக்கேற்ற அவங்கவுங்க வழிபடுறது தான். ஆனால் மாந்திரிகம்ன்றது அப்படி இல்லை. சரியா? இப்போ கடவுள் வழிபாடுன்றது அதை நான் தவறாக சொல்லலை. கடவுள் வழிபாடுன்றது நீங்கள் கேட்டு வாங்கிறது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது தீர்வு பண்ணி கொடுங்கன்றது. அது சரியானாலும் பார்த்துக்கணும், சரியாகாட்டியும் பார்த்துக்கணும். ஆனால் ஜின்கள்ன்றது அப்படி கிடையாது, மாந்திரிகம்ன்றது அப்படி கிடையாது. நான் இந்த பிரச்சனையாக இருக்கிறேன், எனக்கு இப்போ இதை தீர்த்து தான் ஆகணும், இவன் ஒரு எதிரி இருக்கிறான், இவனை அழித்து தான் ஆகணும், எனக்கு இந்த தொழில் விஷயம் நஷ்டமாகி போச்சு, இதில் நான் ஜெயிச்சு தான் ஆகணும், இந்த பொண்ணை நான் வசியப்படுத்தணும், கட்டிக்கணும், இதை நான் செய்து தான் ஆகணும், ஒரு எதிரி இருக்கிறான் அவனுக்கு அழிக்கணும், எல்லாமே செய்யக்கூடியது மாந்திரிகங்கள். சரிங்களா? அதுதான் மாந்திரீகத்துக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். அனைத்து மக்களும் இந்த மாந்திரீகத்தை நாடி வந்தால் அவர்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சார்? எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் யார் வந்தாலும் அதை தீர்க்கறதாம்மா நம்மளுடைய வேலை. யாராக இருந்தாலும் தீர்த்து வச்சு அந்த பிரச்சனைக்கு வரும்போது இருக்கிற கஷ்டங்கள் அவங்க நம்மளை பார்த்துட்டு போகும்போது இருக்கக்கூடாது. இப்போது ஒரு சிலர் என்னென்ன நம்பிக்கையோடு நம்மளை கனவோடு வருவாங்க, எப்படி இருக்கிற பிரச்சனை இதோடு நமக்கு முடிஞ்சிரும்னு தானே நம்மளை நாடி வராங்க. ஐயோ இதுக்கப்புறம் நமக்கு இந்த தொல்லையே இருக்காது, இந்த கஷ்டங்களே இருக்காதுன்னு தான் நம்மளை நம்பி வராங்க. பல இடங்கள் போயிட்டெல்லாம் அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு அந்த முயற்சியை விடாமல் நம்ம கிட்ட வராங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தான் உயிரை பணைய வச்சு ஜின் பார்த்திபன் செய்து தருவேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜாதக ரீதியாக வந்து கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய பவர் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். கிரகங்கள் அவ்வளோ, அதாவது கடவுளை விட ஒரு பவர்ஃபுல்லான அது வந்து கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த கிரகங்களை விட ரொம்பவே பவர்ஃபுல்லானது ஜின் அப்படின்னு சொல்கிறீங்க. இதற்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார்? அது ஜின்கள் அந்த அளவுக்கு பவராக இருக்கவ தானே அந்த கிரகங்களை மாற்றி அமைச்சு நல்லபடியாக உங்களுக்கு நல்ல காலத்தை ஆரம்பித்து கொடுக்கறது. புரியுதுங்களா?
இப்போ அந்த கிரகங்கள் வந்து நம்மளை வந்து கட்டுப்பாடு பண்ண முடியுமோ தானே ஜின்கள் வந்து எவ்வளோ திருமணங்கள் செய்து கொடுத்துருக்குது. திருமணங்கள் மட்டும் இல்லை, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரங்கள் கொடுத்துருக்குது. ஒரு சொத்தே இழக்க போகிற ஸ்டேஜில், ஜப்தி போகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வீடு வாசல் காப்பாற்றி கொடுத்துருக்குது. இப்போ பிள்ளைகள் அப்பா அம்மா பேச்சை கேட்காதவங்களுக்கு இருக்கிறவங்கள ஒரு தாய் தகப்பனுக்கு அன்பை அடிமைப்படுத்தி கொடுத்துருக்குது. இதே ஒரு பொண்ணுக்கிட்ட பழகிட்டு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ துரோகம் பண்ணிட்டு போகிறவங்கள அவங்கள வந்து மாற்றி கொடுத்துருக்குது. பல விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய வந்து பிள்ளைங்க திருந்தாமல் போத வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள மாற்றி கொடுத்துருக்குது. ஜெயிலுன்னு அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறை போய் வரவங்களாம் கூட இன்றைக்கி மனுஷனாக திருத்தி நான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? எல்லாமே ஜின்கள் தான் நமக்கு காரணம். சரிங்களா? இப்போது நிறைய பேர் வந்து இந்த மாந்திரீகம் கற்றுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் தான் அந்த மாந்திரீகம் கற்றுக்கிறதுக்கு உண்டான அதிகப்படியான வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்துக்களை விட முஸ்லீம்ஸ் வந்து அதிகப்படியாக அந்த மாந்திரீகத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்களே, என்ன காரணம் சார்? ஆமாம், ஆசைகள் வந்து அவங்களுக்கு வர்றது அவங்களுடைய உரிமைகள். நீ ஏன் ஆசைப்படுற, நீ ஏன் செய்கிறேன்லாம் நம்ம யாரையும் போய் கேட்க முடியாது. ஆசைகள் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். அது வந்து அவங்களுடைய மனசு தான், அந்த ஹார்மோன்கள் தான். புரியுதுங்களா? அவங்களுக்குள்ள இருக்கிற ஜின் ஆணி அதில் தான் ஒருத்தவங்க ஃப்ளைட் ஓட்ட ஆசைப்பட்றாங்க, ஒருத்தவங்க கப்பல் ஓட்ட ஆசைப்பட்றாங்க, ஒருத்தவங்க லாரி ஓட்ட ஆசைப்பட்றான், ஒருத்தவங்க பஸ் ஓட்ட ஆசைப்பட்றாங்க. வாழ்க்கையில் ஒருத்தவங்க டாக்டர் ஆகணும், ஒருத்தவங்க கலெக்டர் ஆகணும், ஒருத்தவங்க ஐபிஎஸ் ஆகணும், ஒருத்தவங்க ஐஏஎஸ் ஆகணும். அதே மாதிரி தான் இந்த மாந்திரிகமும். ஒரு சிலருக்கு என்ன எழுதியிருக்குதோ, இப்போ எனக்கு என்ன எழுதியிருக்குதோ அங்கே இடத்துல நான் நின்று தான் ஆகணும். இது வந்து இன்னாருக்கு வந்து இது ஏன் இந்த ஆசை வருது போதுன்னு நம்ம யாரையும் கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. சரிங்களா? அவங்க நலனுக்கு அவங்க தேவைக்காக கூட கற்றுக்கிறவங்க உண்டு. நாளைக்கு இப்போ எதிர்ப்பு பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஒரு மாந்திரிகம் பண்ணியே ஒழிக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? காலம் பூரா மாந்திரிக்காரங்கிட்டே போக முடியும். இதே எங்ககிட்ட வந்து இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுங்கன்னு ஒரு வாரத்தில் கற்றுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போய் அவங்கள காப்பாற்றிக்கலாம். அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் உண்டு. கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாந்திரீகத்தில் இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது அதிகமாக இருக்குது. இதற்கு முன்பு நான் கேட்டிருந்தேன், ஒருத்தர் ஜின்னை பார்க்கும்போது அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட வந்தால் இந்த ஸ்லோகங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுத்து அதிலிருந்து அவர்கள் தீர்வு பெறதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கண்டிப்பாக தீர்வு தான் கொடுக்க முடியுமா தவிர ஸ்லோகங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா மக்கள் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அவங்க வேலையை அவங்க இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கவே பெரிய விஷயமா இருக்குது. பத்தாத குறைக்கு நம்ம அவங்கள படிக்க சொல்கிறதுக்கு நம்ம ஏன் அதை படிக்க? இப்போ ஒரு அட்வொகேட் வந்து நீ போய் வாதாடுன்னு சொல்லி விடுவாரா? ஒரு டாக்டர் வந்து நீ போய் உள்ள ஆப்ரேஷன் பண்ணி சொல்லி விடுவாங்களா? புரியுதுங்களா? எதுவுமே சரி அவங்கவுங்க தான் செய்யணும் அவங்கவுங்க வேலையை. நம்ம வந்து அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு அதில் தவறாகி போச்சுன்னா இருக்கிற பிரச்சனையோட அதிகமாக கூட்டிடுமா தவிர குறையாது. அதனால் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து இதில் பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே வேணாலும் கொடுக்கலாம். ஒரு வெடிகுண்டை கூட கையில் கொடுத்து இப்படி செய் அப்படி செய்யணும் கற்றுக் கொடுக்கலாமா ஒழிய மாந்திரிகத்தை அப்படி கொடுத்து பயன்படுத்தவே கூடாது. அது பல பேருக்கு ஆபத்தாயிடும். அதாவது இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து தொடர்ந்து வந்து குடும்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் வரும்போது அவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் முதல்ல சொல்லுவீங்க சார்? எந்த விஷயமும் நம்ம சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி வர காலகட்டங்களுக்கு, இன்றைக்கி வர மக்களுக்கு அவங்களே உட்காந்து அவங்களே என்ன ஏதுன்னு நம்ம தவறாக சொன்னால் கூட அவங்களுக்கே எல்லாமே தெரியும். இது மாந்திரிகம் தான். இப்போ நான் சொல்லுவேன் இது ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க பயப்படுவாங்கன்னு தான் சொல்லுவேன். இது தேவையில்லைங்க, இது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா. நீங்கள் வேறு சார், நான் இதை பார்த்தேன், நான் இவ்வளோ நாள் என் 40 வருஷம் சர்வீஸில் நான் பார்த்ததே கிடையாது, 60 வருஷத்தில் நான் பார்த்தது கிடையாது, 85 வயசில் கூட நான் இதை பார்த்தது கிடையாது, இது இப்போ தான் ஏற்பட்டிருக்குது என் குடும்பத்துக்கு, இது மாந்திரிகம்ன்றது அவ்வளோ தெரியாத அளவுக்குலாம் ஜனங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக தெரியும். கண்டிப்பாக. இப்போ இருக்கக்கூடிய இந்த மாந்திரிகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோ பாய்சன் மாதிரின்னு சொல்கிறாங்க. அதாவது மாந்திரிகத்திலேயே ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா எடுத்த உடனே ஒருத்தவங்களுக்கு முடியாமல் போச்சுன்னா அது நம்மளுடைய வேண்டாதவர்கள் தான் அந்த மாந்திரிகம் வைப்பாங்க அப்படின்றதுனால ஸ்லோ பாய்சனாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு பல பிரச்சனைகள் உடம்பு ரீதியாகவும் சரி, தொழில்கள்லையும் சரி, குடும்பங்கள்லையும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது இல்லையா? இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அதாவது முற்ற ஸ்டேஜில் தான் வந்து தெரிஞ்சுக்குவாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு மாந்திரிகம் வச்சுருக்காங்க, இதனால தான் இவ்வளோ பாதிப்புகள் இருந்திருக்கு அப்படின்றது அவர்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி ஒருத்தர் அதாவது இருக்கும் தருவாயில் வரும்போது அவர்களுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும், எந்த மாதிரியான சொல்யூஷன் நீங்கள் கொடுப்பீங்க? எல்லாமே முற்றி போன பிறகு முதல்ல அவங்களுக்கு சொல்யூஷன் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு எதுக்கும் நம்ம கிளைண்ட்டுக்கு ஆபத்து வராமல் முதல்ல அந்த கட்டு போட்டு தடுத்துருவேன். அதுக்கு அடுத்தது தான் அவங்க எடுக்க வேண்டிய ஸ்டெப்புகள் எடுக்கணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக நம்ம அவங்க மேலே ஸ்டெப் எடுத்துகிட்டு போனால் நம்ம ஆளுக்கு என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும்.
இதையும் கவனிக்கணும் அதையும் கவனிக்கணும். அவன் தான் மாந்திரிகவாதி. நாலா பக்கமும் சுற்றி கவனிக்கணும். ஏனோ தனமாக ஒரு விஷயமா ஒருத்த மேலே ஆகலேன்ட்டு ஒரு மூமெண்ட் ஒரே பக்கம் கொடுத்தோம்னாக்கா சேதாரம் நமக்கு தான் ஆகும், நம்மளுக்கு நம்பி இருக்கிறவங்களுக்காகவும் அத்தனை பேருக்குமே ஆகிடும். எந்த ஒரு பொருள்லையும் கவனத்தோடையும் ஈர்ப்போடையும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மாந்திரிகத்தை செய்ய முடியும் ஜின் மாந்திரிகம். வேற ஒரு மாந்திரிகத்தால் நம்மளுக்கு வைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா ஜின் மூலியமாக நீங்கள் எடுத்திருக்கீங்களா? அது எந்த மாதிரியான செயல்களால் நீங்கள் செஞ்சு எடுத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, ஒரு காட்டு பிரச்சனையில், ஒரு நிலப்பிரச்சனையில் ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க, மொத்தம் 7 பேர். லாஸ்ட்டாக ஒரே ஆள் தான், அவரே அடிக்க ரொம்ப போராடினாங்க. அவருக்கு இது வரைக்கும் நான் யார் என்னன்னு எதுவும் தெரியல. லாஸ்ட்டு கட்டத்தில் தான் அவரே வராரு. சரிங்களா? என்னென்னு கேட்க சொல்கிறாரு, எங்களுக்கு குடும்பத்தில் யாருக்கும் சரியில்லை, உடம்பு முடியல, எதுவும் எங்கள் நேரம் சரியில்லை, உடல் கை கால் முடியல, உடம்பு முடியல, இறந்துட்டாங்க, அப்படி தான் சொல்கிறாரு. இது என்ன காரணம்னு அவருக்கே தெரியல. அப்புறம் தான் தெரியுது இது சொத்துக்காக செய்யப்பட்டதும் பங்காளி வீட்டிலே இந்த மாதிரி அழிச்சிட்டு இருக்குன்னு. லாஸ்ட்டாக இவர் படுக்கும்போது தான் தெரியுது அவருக்கே. நம்ம சொல்கிறது அவரே எடுத்துக்கல, அப்புறமேட்டு தெரியுது. அப்புறம் அவரை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கேருந்து பார்த்து கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலாக வேண்டாம் உங்களுக்கு சரிப்படாது நான் குணப்படுத்துறேன்ட்டு மறுநாளே கொண்டு வந்து இப்போ ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரே நாளில் குணப்படுத்துகிறோம்னா அது மாந்திரிகம் தானே. மருத்துவ ரீதினா மருந்து வரைக்கும் பார்க்கணும், இதில் குணப்படுத்துகிறோம்னா என்ன விஷயம், மாந்திரிகம் தானே. அப்படியெல்லாம் பார்த்தா தான் மாந்திரிகம். அதே மாதிரி குறிப்பாக மாந்திரிகம் அப்படின்னாலே நைட் நேரங்களில் இல்லை அதிகாலை நேரங்களில் அதுவும் சுடுகாட்டில் செய்கிறது தான் வழக்கமாக கொண்டிருக்காங்க. என்ன காரணம் அந்த சுடுகாட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு? இல்லைம்மா, இப்போ காலகாலமாக நடக்கிறது மாந்திரிகம் எங்கே செய்யணும்னா சுடுகாட்டில் தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு தர்ப்பணம் எங்கே செய்கிறாங்க, ஆற்றுல செய்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ காசியில் போய் பாருங்கள், அவங்கவுங்க பரிகாரங்களை செய்வாங்க. திருநள்ளாறில் போய் அவங்க ஒரு பரிகாரத்தை செய்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ கல்யாணம் ஆவலியா காலாஸ்திரிக்கு போகிறாங்க. அதே மாதிரி தான் மாந்திரிகம் ஒரு முறை. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மாதிரி இரவில் மயானத்தில் போய் செய்வாங்க. கண்டிப்பாக. அந்த மயானத்தில் நீங்கள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன சார்? ஜின்னுக்கு பிடித்த பொருட்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன? அதுக்கு தேவையான ஆயத்து, ஊமத்தங்காய், உண்டான பலி கொடுக்க வேண்டிய பூசணிக்காய், மற்றபடி என்னென்ன பொருட்கள், அந்த தகடுகள், ஆயத்து தகடுகள் எல்லாமே நாங்கள் வச்சுருந்து அதில் படம் போட்டு வரைஞ்சி அதில் என்ன செய்யணுமோ அந்த மாந்திரிகத்தை ஓதி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அது நேரடியாக அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறவங்களையும் அது விடுபட்டு உடனே கொடுத்துரும். இப்போது இசையமைப்பாளர் தீனா அப்படின்ற ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நான் ஹைவேல வரும்போது ஒரு வெள்ளை உருவம் கொண்ட ஒரு பெண் வண்டியை நிறுத்தினாங்க, ஆனால் நான் நிறுத்தாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அது பேய் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கும் சார்? உயிரியே கூட போயிருக்கலாம். சரிங்களா? சொல்ல முடியாத அசம்பாவிதம் உயிருக்கு மேலே ஒன்றும் கிடையாது. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். நிறுத்துறன்றது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நமக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நிறுத்தாமல் வர்றது தான் நல்லது. சரிங்களா? டக்குன்னு நிறுத்தி இருந்தாக்கா அது எந்த ஒரு உக்ரோஷத்தில் இருக்குதோ, என்ன ஆத்திரத்தில் இருக்குமோ அதுக்கு உண்டான பாவங்கள் பள்ளி நம்மளை வாங்கிடும். எதையுமே சிந்திக்காது. இந்த மாதிரி பல உயிர்கள் போயிருக்குது. லாஸ்ட்டாக என்ன ஆகும், இது ஆக்சிடெண்ட்டில் போய் காட்டுமா தவிர இந்த பேய் கொன்னது, இந்த பிசாசு கொன்னது, ஏவல் வச்சவங்க செத்தாங்க, செய்வனை வச்சவங்க சொன்னாங்கன்னு வெளியே வராது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் இது சூனியம், சேவல் எழுமுன்ட்டு, செய்வனைன்னுட்டு. மற்றதெல்லாம் இப்போ ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ஆக்சிடென்ட்டு, லாரி அடிச்சிடுச்சு, பஸ் அடிச்சு, இப்படி தான் மாறிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனியசாமி, கருப்பசாமி, அந்த சாமிகளெல்லாம் அந்த சாமி ஆடுறவங்க நேரில் பார்த்துருப்பாங்க. அது பெரிய உருவமாக வானம் வர தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னொன்று முனி அடிச்சிருச்சு, அதனால தான் இவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? கண்டிப்பாம்மா. காட்டேரி தாக்கம், முனி தாக்கம், பேய் தாக்கம். முனியசாமி, கருப்பசாமி அப்படின்றதெல்லாம் தெய்வம் தானே சார், எதற்கு மக்களை தாக்குது? மக்களை தாக்கலம்மா. அது முனின்றது வேற மாதிரி, முனீஸ்வரன்றது வேற. சரிங்களா? தெய்வம்ன்றது வேற, துஷ்ட தெய்வம்ன்றது வேற. அதிலே பல விதம் உண்டு. காப்பாற்றுறதும் உண்டு, அழிக்கிறதும் உண்டு. நம்ம அந்த கழிப்பில் அகப்பட்டுக்கிட்டால் எதுவுமே நமக்கு கெட்டது தான். நல்ல நேரத்தில் போகிறவங்களுக்கு நல்லது தான். நம்ம தேடி போகிறது தான் எல்லாமே. இப்போது மக்கள் உங்களை தொடர்பு கொள்கிறதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? மக்கள் உங்களை நேரில் சந்திக்கும் போது இந்த விஷயங்கள் கொண்டு வரணும் குறிப்பாக, ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப லாங்லேருந்து வருவாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் உங்களை பார்க்க வரும்போது என்ன கொண்டு வரணும் சார்? என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட முதல்ல தொலைபேசியில் பேசணும். என்னன்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற பொருள் நான் அப்புறம் சொல்லுவேன். ஏன்னா என்னென்னு தெரியாமல் நம்ம எதையும் சொல்ல முடியாது. அப்படி சொல்கிற பட்சத்தில் அந்த நேரத்துக்கு அவங்க கேட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு உரிய முறைப்படி அவங்க கேட்டுகிட்டு எடுத்துகிறது தான் நமக்கு பெட்ரு. ஏன்னா இவ்வளோ தூரம் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வெளிநாடு இருந்தெல்லாம் கூட வராங்க. வந்துட்டு சும்மா திரும்பி போனால் நல்லா இருக்குமா
அதனால் ஃபோன் அடிச்சுட்டு பேசிட்டு வந்தாக்கா பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லுவேன். இப்போ பண புகழ் அதிகாரம் படைத்தவர்களுக்கு கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அப்படின்றவங்க அதிகமாக இருப்பாங்க. இப்போ அவங்களால செய்வினை பாதிப்புலேருந்து பல பிரச்சனைகள், அவங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக பல பிரச்சனைகள் வரலாம். அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகள்லாம் அவர்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்? இப்போ பணம் படைத்தவர்கள்னு மட்டும் இல்லைம்மா, பக்கத்தில் ஒருத்தன் வளர்ந்தாவே பிரச்சனை தான். கடன் வாங்கி வளர்ந்தாலும் பிரச்சனை தான். அவனுக்கு என்ன சொல்கிறது, யார் காலுக்கு வந்து வளர்ந்தாலும் பிரச்சனை தான். தொழிலதிபர் பணக்காரங்க ஏழைங்கன்றதெல்லாம் இதில் கிடையாது. இன்றைக்கி வந்து ஈகோ, போட்டி, போராமைகள் அதிகமாகி போச்சு இந்த நாட்டில். ஒரு சின்ன சாதாரண ஒரு கடை வச்சுக்கிறவங்க கூட பக்கத்து கடைக்காரனுக்கு செய்வனை செய்கிறான். ஏன், நாங்களே செய்து தரோம். சரிங்களா, உதாரணம் எடுத்துக்காட்டு நாங்கள் தான். அதனால் வந்து நம்ம வந்து எதையுமே சாதாரணமாக பணக்காரன் ஏழை இல்லாமல் அவன்றதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லாருக்கும் ஒன்று தான். இங்கே வந்தால் பொது நீதியாக யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் வந்தாலும், எந்த கட்டத்தில் வந்தாலும் அவங்கள நலிவடைஞ்சவங்களை மேலே தூக்கி விடுறது தான் இந்த ஜின்னோட வேலை, என்னுடைய வேலையும். கண்டிப்பாக சார். நீங்கள் மக்கள் உங்களை எப்படி வந்து தொடர்பு கொள்ளணும், எப்படி பார்க்கணும், என்ன பிரச்சனை அப்படின்றத முன்னாடியே தொடர்பு கொண்டு பேசிட்டு தான் உங்களை சந்திக்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார்.